ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, அதை காட்ட பகலெல்லாம் கூட சென்றது. கையை உயர்த்துப்பா. ஒரு கையை சப்போர்ட்டா, ஒரு கைக்கு 2 கையை உயர்த்து. 2 கைகளை உயர்த்துறதா சரண்டர் பண்றதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, அதை காட்ட பகலெல்லாம் கூட சென்றது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவன் அவர் அன்புள்ளவர். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவர்கள் மாறா என்கிற இடத்துல வந்த பொழுது தண்ணீருக்காக அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே இந்த இடத்திலே ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தண்ணீர் ஆமென் நிரம்பி இருக்கிற இடத்தை பார்த்தார்கள். ஆனால் அதை அள்ளி பருகின பொழுது பயங்கரமான கசப்பா இருந்தது. கை கெட்டினது வாய் கெட்டலையே அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரக்கிளையை காண்பித்தார். அந்த மரக்கிளையை பறித்து அந்த தண்ணீரிலே போட்ட உடனே கசப்பான மாறா போன்ற தண்ணீர் மதுரமாய் மாறினது. இந்த மரம் நமக்காக தூக்கப்பட்ட சிறுவையிலே அடிக்கப்பட்ட கல்வாரி நேசக்கரம், நேச மரம் அது. வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் சொல்லுவோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். அந்த மரம் யார்? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
இல்லாவிட்டால், எல்லோரும் இங்க வராவிட்டால், வாழ்க்கை ஆண்டவரே கஷ்டத்து போய் தான் இருக்க ஆண்டவரே. நான் அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் என்னோடு நீர் இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இவரை நடத்தி வருகிற தெய்வமே, மக்கள் நன்றி என்று சொல்ல நல்ல கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் 2026 ஆண்டு 2025 ஆண்டு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதம் 23ஆம் நாளிலும் இந்த பரிசுத்தாரனை வந்திருக்கவங்க யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக. இந்த 3வது மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, கடந்த 2 வாரங்கள் ஊழிய பொறுப்பேற்ற அந்த செய்தியை நாம தியானித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக இந்த 3வது மாதத்தினுடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு, அதாவது ஆண்டவர் கொடுத்தது, நம்ம இருக்கிற வருத்தம் என்கிற அந்த பாரங்களை நீக்குகிறார் என்பதை நாம முதல் வாரம் தியானித்தோம். அல்லேலூயா. வருத்தத்தின் பாரத்தை நீக்குகிறார். அதுக்கு ஆதாரமாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது நம்முடைய வருத்தம் உழைப்பு, களைப்பு என்றதான அந்த வருத்தம் எல்லாருடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை முதல் வாரத்திலே நாம தியானித்தோம். ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது இன்றைக்கு நாம் தியானிப்பது யுத்தத்தின் வருத்தம், யுத்தத்தினால் உண்டாகிற பாரங்கள், அது என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதுக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 14 22 முதல் 24. எப்பிராயீம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்களாமே. நல்ல கவனிங்க. யுத்தத்தினால் உண்டான அந்த வருத்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர். 23ஆம் வசனத்திலே அதை குறித்து சொல்லப்படுது பாருங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த 14ஆம் அதிகாரத்தை நாம வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. அதாவது சவுல் ராஜா இஸ்ரவேலை ஆண்ட 2வது வருஷத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென். அப்போ அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆக்சுவலாக முதலாக இந்த பெலிஸ்தியர் வெளிப்பட்டது அன்றைக்கு ஈசாக்கு கேரான் தேசத்திலே போய் அந்நிய தேசத்திலே அவர் குடியிருந்து அங்கே அவன் வேலை செய்த பொழுது, அந்த தேசத்திலே விதை விதைத்த பொழுது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் அடைந்தார். அல்லேலூயா. அதனால இந்த பெலிஸ்தர்கள் மேல் என்ன பண்ணாங்க? பொறாமைப்பட்டார் என்று நாம வாசிக்கிறோம். அதே போல நியாயவியல் காலத்திலே சிம்சோன், அதே போல அந்த சவுல் ராஜா, தாவீதின் காலங்களிலே நல்ல கவனிங்க,
இந்த பெலிஸ்தருடைய தொல்லை தாங்கவே முடியவில்லை. ஆமென். பெலிஸ்தர்கள் சொன்னால் பட்சிக்கிறதான ஒரு ஓநாயை போன்றவர்கள். அவங்களுடைய கேரக்டர்ஸ் துஷ்ட மிருகத்தை போன்ற சுபாவம் உடையவங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பட்சித்து போடுகிற அப்படிப்பட்டதான நிலைமையில் உள்ளவங்க தான் இந்த பெலிஸ்தர்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே சவுலுடைய குமாரன் ஜோனத்தான், யாரு? ஜோனத்தானும் தாவீதும் உயிரான நண்பர்கள். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல இருந்தா தாவீது என்ன செய்றாரு? அங்கே வருகிறார். பின்னாட்களில் 2 பேர் நல்ல நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரே கஷ்டமா இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுகிற ஜோனத்தான் தன்னோடு கூட ஒரு ரைட்டு கண்ட ஒரு வாலிபனை அழைத்து கொண்டு, வார நம்ம 2 பேர் என்ன செய்வோம்? பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ளே நாம போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ராஜா சொன்ன மாதிரி விசுவாச என்னப்பா பிரசங்கம் அன்னைக்கு? ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாசம் செயல், ஏதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் நம்முடைய நடைமுறையிலே செயல்முறையிலே இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல நாம ஒரு காரியத்தை நாம யோசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அல்லது பிரசங்கமே பண்ணும் பொழுது அதற்கு எதிரான சூழ்நிலைகள் தான் நடக்கும். அது ஊழியக்காரங்களை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் என்ன செய்யும் சில நேரங்கள்ல நடக்கும். பல டெஸ்ட் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் மேற்கொண்டு நடக்கிறது தாங்க கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். அப்படி இவங்க இந்த ஜோனத்தான் இந்த ஒரு வாலிபனும் விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க? எப்பா வா, நம்ம தைரியமா பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ளே போவோம். அப்போ அவங்க வாப்பா, வா 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 ராசா, உங்களை ஒரு கை பார்க்கிறோம் சொன்னா என்ன செய்வோம்? நாம எழுக முன்னாடி போவோம். அங்கேயே தரித்து நில்லுங்கள் சொன்னா போக வேண்டாம். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அடையாளம் என்று சொல்லி இந்த ஜோனத்தான் தன்னை அன்பேட்டு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க? முன்னேறி செல்லுகிறார்கள். அல்லேலூயா, தேவன் நல்லவர். ஆமென். எப்படி போறாங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 14:13 யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி. அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் ஆயுததாரியும் அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அறையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிலே போன கண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. கைகளை தட்டி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துமாக. எல்லாம் கையை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. விசுவாசத்திலே முன்னேறி செல்லும் பொழுது அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தைரியமா இவங்க செஞ்ச காரியம் தன்னுடைய தகப்பனாகிய ராஜாவாகிய சவுலுக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்களாமே. இப்படி போறது ராஜாவுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. எத்தனை காலம்தான் பயந்து பயந்து இருப்பது என்று சொல்லி தைரியமா விசுவாசத்தோடு யோனத்தானுடைய வாலிபனும் கடந்து சென்றார்கள். அவர்கள் எப்படி சென்றார்களா? தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து போனாங்க. அல்லேலூயா.
அப்படின்னா சில நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில. சில நேரங்களில் அந்த படை வீரர் என்ன செய்வாங்க, தரையிலேயே என்ன செய்வாங்க, அப்படியே நாள்கள் பயிற்சல் என்ன செய்வாங்க போயிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் என்னது, மறைமுக கொரில்லா தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். பிரைசலா. என்ன நடந்து போனா எதிரி வருவது என்ன செய்யும், தெரிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாம மறைந்திருந்து, அமர்ந்திருந்து, ஒளிந்திருந்து நாம ஜெபிக்கணும், யுத்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைசலா. எதிரியை நாம வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். பாருங்கள், அப்படி அவர்கள் போய் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்து முடிந்தவனே ரொம்ப அவங்க மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். சாப்பிடுறதுக்கு எதுவுமே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நல்லவர். ஆமென். யுத்தத்திலே விடாய்த்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பலவிதமான யுத்தங்கள், போராட்டங்கள் நம்மை தேடி வரும். நம்மை வருத்தப்படுத்துகிற, நம்மை சஞ்சலப்படுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற பல காரியங்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது நாம செய்ய வேண்டியது யோனத்தானை போல, அந்த வாலிபனை போல அல்லேலூயா தேவ சமூகத்தில் மறைந்திருந்து அல்லேலூயா அமர்ந்திருந்து நாம என்ன செய்யணும், முன்னேறி செல்லுள்ளாய் நாம மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அந்த மிகவும் வருத்தப்பட்டு இந்த யோனத்தான் அவன் செய்த அந்த வெற்றிக்கு, அந்த காரியத்தினாலே ரொம்ப இழைத்து போய்விட்டான், களைத்து போய்விட்டான். இதுல வேற இந்த ராஜா சவுல் என்ன பண்ணிட்டான், நாம எதிரிகளை முறியடிக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு வேற கட்டளை போட்டுக்கிறான் அந்த ராஜா. சாப்பிடாம தண்ணி குடிக்காம யுத்தம் பண்ண முடியுமா? பலன் கிடைக்குமா? சொல்லுங்க. இது சரீரப்பிரமான யுத்தம். ஆனா நாம ஜபத்திலே நம்ம ஜெபிப்பது என்பது இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. அதான் கடந்த 14 நாட்களாக நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தானியேலின் ஜெப அனுபவங்களை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது ஜெபம் என்பது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு யுத்தம். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வெளியில கேட்கிறவங்களுக்கு என்னடா 3 வேலையும் ஏதோ கட்டிட்டு கிடக்குறாங்க, சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நிறைய விசுவாசிகள் ஜபத்துக்கு வராத ஆளு இந்த ஐயாவுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம். இவருக்கு என்ன வேலை இருக்குது? இவருக்கு இதுதான வேலை, ஊழியம். இந்த வேலை ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, முழு சபைக்கு உரிய மிகப்பெரிய கடமை, பொறுப்புங்க. வேதத்திலாமே சொல்லுங்களாமே. முழு சபையை ஜெபிக்க வேண்டிய வேதத்தினுடைய சட்டம், கட்டளை. அல்லேலூயா. ஏசாயாவுல ஆண்டவர் அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. என்ன எழுதி வச்சிருக்காரு? ஏசாயா புத்தகம் ஸ்தோத்திர 56 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ஆலயம் என்ன வீடுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போற, ஏதோ கடமைக்கு ஒரு மாமங்கடை வெற்றவர் ஆராதனைக்கு வந்துட்டு போற, அது அல்ல. ஆலயம் என்பது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிற ஒரு சடங்காச்சாரமான பாரம்பரியமான ஒரு சூழ்நிலை கிடையவே கிடையாது. ஏசாயா சொல்லிட்டார், என்னுடைய வீடு. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
For my house shall be called a house of prayer for all nations. எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த இனமோ, யாரு வந்து ஆலயத்தில் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இது ஜெப வீடு. என்ன வீடு? தேவ ஆலயம் எப்படிப்பட்ட வீடுங்க? விசுவாசிகளே, நீங்க உணரணும். ஜெபம் நடக்கிறது வந்து தேவன் ஆலய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம். கண்டிப்பா சபை முழுவதும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சமூகத்தில் இருந்து மன்றாட வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால ஜெபத்துக்கு வராதவங்க என்ன செய்யுங்க? இந்த ஜெபம் என்பது ஒரு யுத்தம், வெறும் சத்தம் கிடையாது. ஆமென். பாருங்கள், அப்படி அந்த பதிவிருந்து அந்த மறைமுகமாய் தேவ சமூகத்திலே ஜெபம் என்பது நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படி இந்த யோனத்தானும் அந்த வாலிபனும் இந்த ஆயுததாரியும் மிகவும் களைத்து எல்லாருமே களைத்து போய் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நடக்கிறது என்ன? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 14:25 முதல் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ராஜா போட்ட அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. கைவிட்டு சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டாரு. ஆனால் சரீரத்திலே களைப்பு, சோர்வு, மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனா ஒரு பக்கம் ராஜா இப்படி கட்டளப்பட்டான், யுத்தம் முடிகிற வரைக்கும் யார் எதையும் சாப்பிட்டா அவ்வளவுதான் பயமுடித்து வர வச்சுக்கிறான் தன்னுடைய அப்பா. ஆனா இது இந்த யோனத்தானுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த காட்டில ஒரு தேன் கூடு அங்கே மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்ட உடனே அப்படியே கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட மயக்கத்தில் இருந்த கண்கள் தெளிந்தது. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நாம வாசித்த வேத பகுதியிலே சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசித்து நாம ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 10 வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரமாக அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பல காரியங்களோடு நீங்கள் போராடி ஆமென். எதோடு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? ஸ்தோத்திரம். உங்களுடைய மாம்சத்தோட, பொருளாதாரத்துடைய காரியங்களோட, இன்னும் மன நிம்மதி சமாதானத்தை பெறுகிற காரியங்களிலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அந்த காரியத்துல
இன்னைக்கு போராடி யுத்தத்திலே கலைத்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நீதான் அந்த யோனத்தான் அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த தேனை எடுத்து சாப்பிட்ட உடனே கண்கள் தெளிவு அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் அவருடைய சிரசிலிருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் அவருடைய சரீரத்தில் இருந்து வடிந்த அந்த ரத்தம் ஈட்டினாலே விழாவிலே குத்தின பொழுது தண்ணீர் ரத்தமாய் புறப்பட்டு வந்ததான அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த வெளியேறப்பட்ட ரத்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையிலே அவர் சொன்னதான வார்த்தைகள், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் எழுதி வைத்த எல்லா தேவனுடைய வார்த்தைகள், அதுதான் கர்த்தருடைய வேதம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேதமாகிய இந்த வார்த்தை, இந்த வசனம் எப்படிப்பட்டதா? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது தேவனுடைய வார்த்தைங்க. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது, களைத்து போகும்பொழுது நீங்க செய்ய வேண்டியது வேத வசனமாகிய இந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய ஆத்மாவுக்கு இனிமையானது, மதுரமானது. எதை போல? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தெளி தேன் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல முத்தி போன அந்த தேன் அடையில அந்த பிழிஞ்சு எடுத்து அந்த தேனு கொஞ்சம் அந்த யங் ஸ்டேஜ் அந்த இருக்கும்போது அந்த தேன் அடைய அந்த கட் பண்ணி என்ன செய்வாங்க? அப்படியே சாப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த அந்த தேனை பருகின உடனே அந்த ஒரு மயக்கம், அந்த வருத்தம், இந்த களைப்பு எல்லாமே நீங்கி போனதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான இந்த தேன் எது? இந்த தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் நமக்கு அருளின தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியிலே யுத்தத்தினாலே வருகிற அந்த வருத்தத்தை, இந்த பாரத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு, யுத்தம்னா போய் எதிரிகள்கிட்ட போயிட்டு கொம்பு கடப்பாறை கத்திய வச்சு போய் சண்டை போற அந்த யுத்தம் அல்ல. நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஏற்படுகிற எல்லா யுத்தங்கள், எல்லா போராட்டங்கள், அமைச்சர்களாமே, பிரைஸ் தி லார்ட். ஒரு பொருளாதார காரியம் வந்தாலே, ஒரு தேவை வந்தாலே, அல்லது ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி பலவீனம் வந்தாலே உள்ளுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கும். உங்களுக்கெல்லாம் நடக்கலையா? நடக்கலன்னா நீங்களாம் பெரிய ஆட்கள், நீங்களாம் பெரிய நீங்களாம் ஏஞ்சல்ஸ் வச்சுக்க வேண்டியதான். அப்படி ஏதாவது யுத்தம் நடக்கலையா அவங்களுக்கெல்லாம்? நடந்துச்சா? நடந்தவங்க மாத்திர கையை தூக்கிங்க. எனக்குள்ள யுத்தம் நடக்குது, நடக்கத்தான் செய்தியா? ஒரு வியாதி பலவீனம் வரும்பொழுது உள்ள யுத்தம் நடக்கும். பொருளாதார காரியத்தை வரும்பொழுது யுத்தம் என்ன உள்ளுக்குள்ள நடக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் ஒரு சஞ்சலங்கள், ஒரு வருத்தங்கள், சமாதான குறைவுகள்லாம் நடக்கும் பொழுது அங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? நடக்கல என்ன சேர்ல உட்காந்து எப்படி அடிச்சு போட பொறுமையா உட்காந்துருக்கீங்களே? உங்க வீட்டுல நடக்கலையா? நடக்கலையா? சொல்லுங்கப்பா, நடக்குதா இல்லையா? அல்லேலூயா. இந்த யுத்தத்துல வருகிறதான இந்த வருத்தத்தை, பாரத்தை நீக்குவதற்கு நாம தவழ்ந்து மறைந்து தேவ சமூகத்திலே அல்லேலூயா காத்திருந்து தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுடைய வார்த்தையை நாம உட்கொள்ளும் பொழுது பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். விசுவாசிகளுக்கு ஒரு மடங்கு பிரச்சனை, ஊழியக்காரர்கள் 1000 மடங்கு போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டுங்க. அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்றோம்? தேவ சமூகம் தான், தேவ வல்லமை தான், தேவ பிரசன்னம் தான், ஜெபம் தான், தேவனுடைய வார்த்தைகள் தான் இதை முன்னேற்றி வைக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க. அதை மேற்கொண்டு வருவது என்பது நம்முடைய மாம்ச பலத்தினாலேயோ, நம்ம சுய பலத்தினாலேயோ, சுய ஞான அறிவினாலேயோ அதெல்லாம் மேற்கொள்ளவே முடியாதுங்கம்மா, மேற்கொள்ளவே முடியாதையா.
ஸ்தோத்திரம். ஜெபம்தான், அவருடைய பிரசன்னம் தான், அவருடைய வார்த்தை தான், அவருடைய வல்லமை தான் நம்மளை இன்னும் முன்னேறி செல்ல வைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பலவிதமான உள்ளுக்குள்ள யுத்தங்களோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியங்களோடு திட்டம் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறதான இந்த எல்லா யுத்தங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண நாம செய்ய வேண்டியது தேவ பாதத்திலே அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. தவழ்ந்தாவது ஆண்டவரே, நான் ஜெபத்திலே நான் முன்னேறி வரேன் ஆண்டவரே. ஏசப்பா, எதிரான காரியங்களை நான் ஃபேஸ் பண்ண நான் முன்னேறி வரேன் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டு இருக்க கூடாது. உட்கார்ந்து கொண்டே இருந்தோம்னா பிசாசு இன்னும் நம்மளை போட்டு அடித்து கொண்டே தான் இருப்பான். ஆமென். இந்த வார்த்தைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி உங்களுடைய மைண்டில், உங்களுடைய உள்ளத்துல, இல்லத்துல, உங்களுடைய என்னென்ன காரியங்களை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். இன்னும் பெலிஸ்தீன் போன்ற எதிரான பல காரியத்தினாலே நீங்கள் பயமுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாம் கையில எடுப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த வார்த்தையாங்கிற பட்டயத்தை நம்ம கையில எடுத்து முன்னேறி செல்ல வேண்டிய கிருபை, ஞானத்தை, அபிஷேக தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். இந்த வார்த்தை படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.